friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். அது வந்து என்ன பாத்தீங்கன்னா சுவையான புடலங்காய் தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மிக சுவையான புடலங்காய் தக்காளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு புடலங்காயை இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 கனிஞ்ச தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், சோம்பு பூண்டு 2 சேர்த்து தட்டி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான புடலங்காய் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நான் வந்து பூண்டு சோம்பு தட்டி வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து இது கூட வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் பேஸ்டாட் ஆகட்டும், அப்படின்னா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் புடலங்காய் சேர்த்துக்கலாம். புடலங்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து எனக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வதக்கும் போது சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாட்ட வைக்கிறத விட கொஞ்சம் வந்து கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், உங்களுக்கு வேணும் எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அப்போனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. அவ்வளோதாங்க, சுவையான புடலங்காய் தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.